ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். குட்டியான ஒரு ட்ராவல் விலாக் பார்க்கலாமா? இந்த வீக் வந்து நானும் ஹஸ்பண்டும் ஜேபி போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பியை கூட்டிகிட்டு போகல. எப்போதும் தம்பியை கூட்டிகிட்டு போவோம். ஏன் அப்படின்னா சரி அப்போ தான் கொஞ்சம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பாப்பா மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. அத்தை வந்து அவங்கள பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுமே வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிடுவோம். பட் அன்னைக்கு வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகல, ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஈவினிங் 5 o'clock போல் அவங்கள ஃபெச் பண்ணணும். அதனால வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டான ஒரு ட்ரிப் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அன்றைக்கி டிக்கெட் வேறு இல்லை, ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் ஆனதுனால பஸ் எடுத்து தான் ஜேபி போயிருந்தோம். நம்ம 2 பேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடந்து உள்ளே என்டர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு நம்ம மெயினாக போனது பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி மேடைக்கு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான். லாஸ்ட் வீக்கே வந்து அவங்க வீட்டுக்கே வந்து எவ்வளோ சைஸு லென்த்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிட்டு போயிட்டாங்க. மெஷர்மெண்ட்லாம் நமக்கு ஓகே இருந்தது. நம்ம நினச்ச அளவுக்கு சைஸ் ஓகே தான் இருந்தது. டிசைன் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முன்னாடி வந்து அந்த டோரில் வந்து விநாயகர் படமா இல்லை வந்து மயில் டிசைன் எந்த மாதிரி டிசைன் வேணும்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனதுமே வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு காசுமே வந்து கொடுத்தாச்சு. சாமி மேடை வந்து ரெடி ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் சொன்னாங்க. ஓகே, நமக்கு அவ்வளோவா அவசரம் கிடையாது, நீங்கள் பொறுமையாகவே வந்து கொடுங்க, பட் எப்படி இருந்தாலும் அக்டோபரில் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி ஜேபி போயிட்டு சாப்பிடாம வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் நாள் என்ன பிளான் அப்படின்னா சாப்பிட்றதுக்குன்னே ஒவ்வொரு இடம் எங்கெங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டோம். அதில் எங்களோட ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா 7 Spice தான். அது எப்போதுமே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸ் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அது அடிக்கடி போகிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசி கண்டர் மர்வா அப்படிங்கிற இடத்துக்கு தான் சாப்பிட போயிருந்தோம். ஆக்சுவலி இங்கே வந்து லாஸ்ட் டைம் நான் அம்மாலாம் வந்திருக்கும் போது நாங்கள் ஜேபி போயிருந்தோம் இல்லையா, அப்போவே இது வந்து நம்மளோட சாப்பாட்டு லிஸ்ட்டில் இருந்தது. நான் கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே உள்ள மெனுவில் எதுவுமே வந்து அத்தையும் சரி அம்மாவும் சரி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களால என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் அன்றைக்கி போகலை. சரி, இன்றைக்கி வந்து நானும் ஹஸ்பண்ட் தானே, ஸோ எனக்கெல்லாம் எனிதிங் ஓகே. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருவேன், அது பிடிச்சிச்சின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அதனால் எனக்குமே ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி போய் சாப்பிட்டதில்லை. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சாமி மேடை பார்த்தது லார்கின் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அப்போவே ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு பசிக்கலைன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் ஜேபி வந்ததுமே மெக்டோனல்ட் போயிட்டு லைட்டாக சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு 2 பீஸ் சிக்கன் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களா. ஸோ அதுவே வந்து ஃபுல்லாக இருந்தது. எனக்குமே ஃபுல்லாக தான் இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு பசிக்கலை. ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 minutes எடுத்தது. காடியில் போகும்போதே ஓகே ஆயிரும். அதுவும் அந்த கடைக்கு முன்னாடி போயிட்டு சாப்பாடு ஸ்மெல்லாம் உள்ளே போணுச்சு அப்படின்னா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போனதுமே அவங்களுக்கு எனக்கு அவ்வளோவா பசிக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த சாப்பாடு ஸ்மெல்லு சாப்பாடெலாம் பார்த்ததுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம க்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டேபிள் ஃபுல்லாகிருச்சு. பட் இடம் கொஞ்சம் பெரிய இடம், மேலேயும் உட்காந்து சாப்பிட்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால ஓகே எப்படியும் நமக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் பண்ணுற பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வந்து சூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியல இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு. நீ சும்மா உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் சம்பால் மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அன்றைக்கின்னு வந்து இங்கே சம்பால் ஐட்டம் எதுவுமே இல்லை. பட் நிறைய ஐட்டம் இருந்தது. நானும் சரி ஹஸ்பண்டும் சரி பிரியாணி தான் வந்து வாங்கியிருந்தோம். பிரியாணி வாங்கிட்டு நான் வந்து டைகர் ப்ரான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பாயில்ட் எக் வந்து வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சேம் பிரியாணி ரைஸ் எடுத்துகிட்டு கேபேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக் ஆம்லேட் ஒரு பீஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேவரெட் வந்துட்டு லேம்ப் அதுவுமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நிறைய தடவை இங்கே போயிருக்காங்க. ஸோ அப்போ போகும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த லேம்ப் வந்து வாங்கிடுவாங்க. அங்கே சாப்பிட்டதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேரோட டேபிள்லேயும் அந்த லேம்ப் அங்கே இருந்தது. கொஞ்சம் நல்ல பெரிய பீஸா, மீட்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கறியெல்லாம் அதுக்குள்ளே ஊற்றி தந்துருந்தாங்க. நம்ம வந்து பிரியாணி ரைஸ் எடுத்ததுனால கறி வந்து அதில் ஊற்றலை.
அதே ஒயிட் ரைஸ் எடுத்திருந்தோம் அப்படின்ட்டா ஒரு 3 வகையான கறி வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒன்று டார்க் கலராக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சாப்பாட்டில் ஒன்றா ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுறதுலாம் ஒரே பிளேட்டில் வச்சு தருவாங்க. அந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி ரைஸ் அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு பிளேட்டில் வந்து கறி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்ருந்தோம். பிரியாணி ரைஸ் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து நானே சொல்லிட்டேன், என்னன்னு தெரியல ஏன் இவ்வளோ நான் சூஸ் பண்ணேன், பசிக்கலேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நிறையா சூஸ் பண்ணியிருக்கேன். அதே பசிச்சு வந்திருந்தா அப்போ எவ்வளோ நிறையா வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா ஹஸ்பண்டுக்கு சரியான சிரிப்பு. நிஜமாலுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் கூட வைக்கல, பசிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நல்லா பசியோடு போயிட்டு நிறைய சாப்பிடணும். நம்ம அன்றைக்கி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா 100 ரிங்கிட் வந்தது. சிங்கப்பூர் காசுக்கு $30 $31 கிட்ட வரும். நம்மளோட சேனலில் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட வந்தது அன்றைக்கி நம்ம சாப்பிட்டது. இந்த பிளேஸோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லையுமே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஜேபி போகிற மாதிரி இருக்க நீங்கள் புதுசாக ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் ஓகே தான், டேஸ்ட் வைஸுமே சூப்பராக தான் இருந்தது. சாப்பிட்டு முடிக்கும் போதே 3 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் நேராக நம்ம வந்து டாக்ஸி எடுத்து ஜேபி சென்ட்ரல் போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா 5 o'clock போல் தம்பி கூப்பிட போகணும். நம்ம வந்து மெசேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 7 o'clock வரைக்குமே ஸ்கூலில் பார்த்துக்குவாங்க. பட் அவ்வளோ நேரம் தம்பி வந்து வெயிட் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இன்னும் அம்மா அப்பா வரலையே அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம லேட்டாக போய் ஃபிஷ் பண்ணது கிடையாது. ஒரு 5:30க்குள்ளெல்லாம் ஃபிஷ் பண்ணிடுவோம். ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம வேறு எந்த பிளானுமே வச்சுக்கல. 3:20 போலலாம் ஜேபி சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மால் வந்துட்டோம். சரி கொஞ்சம் நேரம் ஒரு 20 minutes வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்குறதா இருந்தால் சின்னதாக வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஒரு 4 மணி போலலாம் உள்ளே போயிட்டு கிளியர் பண்ணி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அப்புறம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 20 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே வந்துட்டு இங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு போகிறோம், எங்கடா ஆஃபர் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் போகும்போது இங்கே பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வரும்பொழுது வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பாப்பாவுக்கு வாங்கிட்டு ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான இந்த ஃபேமஸ் குக்கீஸ் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அவங்க குக்கீஸ் வாங்குகிற டைமில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ஹேர் கிளிப்பு, தோடு, இந்த மாதிரி நல்ல ஸ்டோன் வச்ச கிளிப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ப்ரைஸ்லாம் செக் பண்ணால் 3 ringgit 2 ringgit இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் தான் இருந்தது. ஓ பரவாயில்லையே, கம்மியாக தான் இருக்குது, சரி கைக்கு வந்தெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி கிளிப்பு, செரி கிளிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹேர் பேண்டு, எனக்கு வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஹேர் கிளிப்பு, ஹேர் கிளச்சு இப்படிலாம் வந்து சில வேர்டு வந்து யூஸ் பண்ணாலும் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்புக்கு வேறு வந்து நண்டு கிளிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று டப்புக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், அது வந்துட்டு குஷி கிளிப்பு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவோம். டைம் இல்லாதனால நல்லா பார்த்து நிறைய வாங்க முடியல, கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. 5 o'clock போலலாம் சிங்கப்பூருமே வந்துட்டோம். அங்கேருந்து டாக்ஸி எடுத்து நேராக தம்பி ஸ்கூலுக்கே போயிட்டு அவங்களையுமே கரெக்ட் டைமுக்கு ஃபெச் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுதோம். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.